வந்து இது ரொம்ப ரொம்ப இருக்கும். அப்படின்னா நம்ம செரிமான பிரச்சனைகள் வந்து வரவே வராது. அந்த அளவுக்கு இந்த சப்ஜா சீட்ஸை எடுத்துக்கிடுறதுனால நம்ம குடல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஈஸியாக ஜீரணமாகிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ஏன் இதில் வந்து எடை குறைவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சமாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ எதுலேயோ ஒன்று போட்டு சாப்பிடும்போது அது நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ட எஃபெக்ட் நமக்கு தோணும். அதனால நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நம்ம மற்ற உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட மாட்டோம். அப்படி அதிகமாக எடுத்துக்கிடனாலே நம்ம வந்து வெயிட் வந்து ஒரு கண்ட்ரோலாக நம்ம வச்சுக்கிட முடியும். அதுக்கும் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம லட்சுமி அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஜோதிமா லைவுக்கு போடுறாங்க, அவங்களுக்கும் ஒரு விசிட் போயிட்டு வரேன்ப்பா. ஓகேம்மா, கண்டிப்பாக எல்லோரும் லைவ் இந்த நேரம் போடும்போது நீங்களும் தான் என்ன செய்ய முடியும். பரவாயில்லம்மா, இவ்வளோ நேரம் என்னோடய லைவுக்கு வந்தீங்க, நீங்கள் நல்ல டிப்ஸு ஷேர் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூம்மா. முடிஞ்சதுன்னா வாங்க, பரவாயில்லம்மா. ஓகே, ஏய் தம்பி, பவர் பேங்கை கொண்டா. அதான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரோபயாட்டிக்கும் வந்து இதில் அதிகமாக இருக்குது. அது மாதிரி இது சாப்பிட்றதுனால ஓகே, இது வந்து சாப்பிட்றதுனால நம்ம அல்சர், அதாவது குடலில் உள்ள புண்கள், வாயில் வரக்கூடிய புண்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த சப்ஜா சீட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம வீடுகளில் யாருக்காவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சப்ஜா சீட்ஸை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஜூஸ்லேயே வாட்டர்லேயும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்சர் ப்ராப்ளம் வந்து அப்படியே வந்து க்யூர் ஆயிரும். அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொன்று முக்கியமானது வந்து இரத்த சோகை அனிமியா பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து இரத்தத்தோட அந்த சிவப்பணுக்கள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து முக்கியமானது அப்படிங்கிறத இதை விட தெளிவாக யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுவரை நீங்கள் வந்து வாங்கி வைக்கலனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஜா சீட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அதை வந்து ஜூஸ் கூடையோ தண்ணியிலையோ போட்டு நீங்கள் குடிச்சிக்கோங்க. இது வந்து அனைத்து நோய்களுக்கும் ஒரு அருமருந்து அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இந்த சம்மருக்கு மற்றும் இல்லை, எல்லா காலத்துலேயுமே வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அதிகமாக சாப்பிட்டா வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். அப்படி யோசிச்சிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. இதை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக ஒரு சுறுசுறுப்போடு இருக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து உடம்பு எடை வந்து கண்ட்ரோல் ஆகும்போது, உடல் எடை குறையும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய வேலைகள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்தளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சீட்ஸ்னே நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இது வேறு யாருக்கும் தெரியலைனாலும் இனிமேலாவது உங்களுக்கோ உங்கள் ரிலேஷனுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து சொல்லுங்கள், இதை வந்து யூஸ் பண்ண சொல்லுங்கள். அந்தளவுக்கு ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த சப்ஜா சீட்ஸுங்குது. கண்டிப்பாக நம்ம வந்து எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 years பேக் வந்து எனக்கும் இந்த சப்ஜா சீட்ஸ்லாம் ரொம்ப அவ்வளோதுக்கு தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் இப்போ இதோட மருத்துவ குணங்கள் வந்து நான் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதனால் அதை வந்து நாங்கள் வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இதுவரை எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வந்தது கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஏதாவது ஒரு நோய் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து உடம்பு வந்து உடல் சூட்டை தணிக்கிறதுனால, உடல் எடை குறைய வைக்கும் அப்படிங்கிறதுனால நார்மலாக எல்லாருமே நம்ம எடுத்துக்கலாம். ஒபிசிட்டி கண்ட்ரோல் பண்ணும், சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா